அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சகோதரக்காரகரான செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். குடும்பம் மேன்மை அடையும். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களை தேடி வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில விருச்சிக ராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். சில விருச்சிக ராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தால் நல்ல மதிப்பெண்களுடன் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு தாமதமாகி வந்த திருமணம் கைகூடி வரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைகளும் தங்களுக்கு ஏற்படும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகள் வருகின்றது. விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே வந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செல்வமும் செல்வாக்கும் பெருகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலக்கமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 14, 15, 16, 17, 18, 24, 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 2, 3, 7, 8 மற்றும் 13ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 15ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 10ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 24ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியும் மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
மார்ச் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. மகா சிவராத்திரி திதியானது மார்ச் மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாத அமாவாசை திதியானது மார்ச் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி 6 நிமிடம் முதல் காலை 10 மணி 42 நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மகர ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.